நாம பேசுறது இந்த உலகம் ஒத்து கேட்கணும்னா நாம சொல்ற அளவுக்கு அதிகாரம் படைச்சவங்களா இருக்கணும். அப்பதான் நம்மளோட குரல் சத்தமா எல்லாரையும் போய் சேரும். இப்படி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி ஒரு சம்பவம் இந்த உலகத்தோட ஒரு மூலையில நடந்திருக்கு. அது இந்த உலகம் மொத்தத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதைத்தான் நான் இன்னைக்கு கூட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு அகம் நெட்வொர்க். This is your common man's view. I call Hannah Rafiti Maipi Clark to make her maiden statement. Tēnā rā koe e te pika, tēnā rā tātou e te whare. Kangau ki mō kau, kangau ki tamaki, karu te whenua, kamate te marama, kataka ngā whetu i te rangi, ka ara wai kato i te rua, au e ha, Hannah Rafiti Maipi Clark. இதுதான் நீங்க இந்த வீடியோல பார்த்த பெண்மணியோட பேரு. இவங்க 21 வயசே நிரம்புற ஒரு எம்பி. இவங்க தான் நியூசிலாந்து வரலாற்றிலேயே இளம் வயதுல எம்பி ஆனவங்க. இவங்க மவோரிங்கிற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க பாரம்பரியமே இவங்க குடும்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் அரசியல் இருந்திருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வளர்க்கப்பட்டதுனால அவங்களுக்கு அவங்களோட இனம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் ஒரு பெரிய பற்று இருந்திருக்கு. அதை அவங்க வளர்ந்து வரும்போதே அதை அழகா மெருகேற்றி கொண்டு வந்திருக்காங்க. காலேஜ் படிக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்களோட பாரம்பரிய டான்ஸான ஹக்கா டான்ஸ் ஆடுறது, அவங்களோட மொழிக்காக வேண்டியும் இனத்துக்காக வேண்டியும் பாடுபடுறது, முழக்கமிடுறது, போராடுறதுன்ற மாதிரி செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமான இந்த ஹக்கா டான்ஸை பத்தி நம்ம பேசணும். எப்படின்னா ஹக்கா டான்ஸுங்கிறது பல இடங்கள்ல தெரியாமலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரபாஸ் தெலுங்குல ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ஒரு ஃபைட் சீன்ல கூட இந்த மாதிரி ஒரு டான்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப பாப்புலரான ஒரு டான்ஸ். இன்னைக்கும் நியூசிலாந்துல அவங்களோட ஆல் பிளாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரக்பி டீம் இன்னைக்கும் அவங்க எந்த டீம் கூட போட்டிக்கு போறதுக்கு முன்னாடியும் கூட இந்த ஹக்கா டான்ஸ் ஆடிட்டு தான் போவாங்க. பேசிக்கா ஹக்கா டான்ஸுங்கிறது அவங்கள இந்த மவோரி இனத்தை சேர்ந்தவங்க பாரம்பரியமா அவங்களோட பலத்தையும் எதிரிகள்கிட்ட அவங்களோட உடல் அமைப்பையும் அவங்க கோபத்தையும் காமிக்கிறதுக்காக வேண்டி ஆடக்கூடிய ஒரு டான்ஸ். அவங்க பாரம்பரியமா இன்னைக்கும் பழங்குடியின மக்கள் அவங்களோட இன்னொரு பழங்குடியின மக்களோட அதை அவங்க கூட அவங்க அன்பை காமிக்கிறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட டான்ஸ்களை ஆடுறாங்க. இந்த டான்ஸை இந்த பெண் டிசம்பர் மாதம் 2023 அவங்களோட பாராளுமன்றத்தோட முதல் உரையில ஆடுறாங்க. மவோரி மொழியில முதல் உரையை நிகழ்த்துறாங்க. எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது இந்த பழங்குடியின மக்களோட மொழியில அவங்க பேசும்போது மொத்த அரங்கமே அதிருது. மொத்த அரங்கம் மட்டும் அதிரல, சோசியல் மீடியா இந்த உலகமே அப்படியே அதிர்ச்சியா அவங்கள நோக்கி திரும்பி பார்க்குது. வெறும் 21 வயசே நிரம்புற ஒரு பெண்மணி பாராளுமன்றத்தோட ஒரு இடத்துல ஒரு உலகத்தோட ஒரு மூலையில ஒரு சின்ன ஒரு நார்மலான பாராளுமன்றத்துல அவங்க பேசின ஒரு விஷயம் இந்த உலகத்தையே அதிர வைக்க முடியுமானா அவங்க பேசின அந்த விஷயம் ஒரு மொழி சார்ந்து மவோரிங்கிற ஒரு இனம் மொழி சார்ந்த ஒரு விஷயத்தை அவங்க முன்னோக்கி நிறுத்துறாங்க. அதனால அந்த விஷயம் பெருசா பேசப்படுது. ஏன் அவங்க அந்த மொழியில அந்த உரையை நிகழ்த்துறாங்கன்னா கிறிஸ்டபர் லக்சன்கிற வலதுசாரி தேசிய கட்சியோட தலைவர் சில அரசியல் அவரோட தேர்தல் அறிக்கையில சில விஷயங்களை முன்னிறுத்துறாரு. அது இவங்களோட மக்களுக்கு பெரிய பாதிப்பை நிகழ்த்துங்கிறத அவங்க உணர்றாங்க. அதனால இந்த எம்பி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு அந்த இடத்துக்கு போய் அதை எதுக்குறாங்க.
அதனால மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் வந்து பெருசா இந்த உலக அளவுல பேசப்படுது. இது எல்லாருக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷன் அமையுது. என்னென்ன அந்த தேர்தல் அறிக்கைகள் சொல்லுதுன்னா, அது உலகம் மாறலாம், நிறங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாமே தவிர மக்களோட பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்றதை தான் திருப்பி திருப்பி சொல்ல வருது. எப்படின்னா, மவோரி மக்களோட ஹெல்த் அத்தாரிட்டி வந்து தடுக்கப்படலாம், புகைப்பழக்கம் வந்து பொது இடங்களில் பிடிக்கிறங்கிற ஒரு தடை வந்து நீக்கப்படலாம், யார் வேணாலும் எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இனம் சாராது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இனம் சாராது தேவை சார்ந்து மக்களுக்கு வந்து சலுகைகள் வழங்கப்படலாங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து இவங்களால ஏத்துக்கவே முடியல. இந்த மாவோரி மொழியை பொது இடங்கள்ல பொது திரைகளின் பயன்பாடுகள்ல இருந்து நீக்குவது அல்லது குறைப்பது தான் அவங்களோட அடுத்த பெரிய திட்டமா இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான, எவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமா இருந்திருந்தா இது வந்து மக்களை வந்து ரொம்ப இவ்வளவு தூரத்துக்கு தூண்ட வைக்கும். அவங்க பெருசா சண்டையோ போராட்டங்களோ பண்ணாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி எழுந்து நேரா வந்து பார்லமெண்ட்ல வந்து எல்லாரையும் பார்த்து அப்படியே உலுக்கிட்டாங்க. அதுதான் நம்ம வந்து பெருமையா சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்காக வேண்டியே வாழுவேன், உங்களுக்காக வேண்டியே மடிவேன்ற மாதிரி ஹக்கா டான்ஸ் ஆடி மவோரி மொழியில் அவங்க ஆக்ரோஷமா பேசின அந்த வார்த்தைகள் எல்லாரையும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக தூண்டிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த 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 வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம யாருமே வந்து இந்த வீடியோஸ் ஏன்னு கூட சில நேரங்களில் திரும்பி பார்த்துருக்க மாட்டோம். பட் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சுவாரஸ்யமான செய்தி கொஞ்சம் இந்த வீடியோவை மியூட் பண்ணிட்டு நம்ம மொழி சார்ந்து நின்று யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு கூட சில இடங்கள்ல பொருந்துமேன்னு தோணும். அதனால தான் நான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ. See you soon.